ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமூல் கிச்சன். எடுத்த உடனே ஒரு சூப்பரான ரெசிபிலேருந்து vlog ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ஒரு ரேண்டம் vlog தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சு முந்திரி பருப்பும் கசகசாவும் அரைச்சி மிக்சியில் வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து நான் ரெடிமேடு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கரம் மசாலா பொருட்கள், அதாவது இந்த பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 வதக்குனதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு தக்காளி பழம் 1 போட்டிருக்கேன். மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இது வந்து ஒரு நாள் காலையில் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பும்போது செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட். அதாவது 6:45க்குள்ளே நான் ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பாஸ்தா பேக் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மஷ்ரூம் பட்டாணி கிரேவி செஞ்சுட்ருக்கேன். ஸோ மஷ்ரூம் வந்து நீங்கள் பிரியாணியில் யூஸ் பண்ணாலும் பட்டாணி போடலாம். இது மாதிரி கிரேவிலையும் பட்டாணி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தக்காளி பழம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்காக குக்கரோட மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கும். இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. ஸோ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், இவ்வளோதான். வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட் இதுவே நல்லாயிருக்கும். அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்குது, அதே சமயம் காரமும் கொடுக்குது. இது வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1லேருந்து 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த கிரேவியோட திக்னஸ்க்காக தான் முந்திரி பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் சூடான பாலில் வந்து ஊற வச்சிட்டேன் காலையிலேயே. அப்போ அரைக்கும் போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். கூட கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த கசகசா, பாப்பி சீட்ஸ், இது வந்து எல்லாருமே சேர்த்துக்கலாம். முக்கியமாக அல்சர் பேஷண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த புண்ணெல்லாம் சரியாகும். நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க நைட்டு செய்கிற கிரேவியில் இந்த மாதிரி குருமாலாம் செய்கிறீங்கன்னா, தேங்காய்லாம் அரைக்கிறீங்கன்னா அது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவி திக்னஸும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், தூக்கமும் நல்லா வரும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். உள்ளே வந்து ஆயில் போட்டுட்டு நம்ம மடித்து இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். சாப்பிடும்போது ஏதோ பரோட்டா மாதிரி லேயர் லேயராக வரும். காலையில் வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த கிரேவி வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அன்னைக்கு காலையில் சப்பாத்தி வித் மஷ்ரூம் பட்டாணி குருமா. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஜீவனுக்கு பாஸ்தா கொடுத்து விட்ருந்தேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அவன் ரைஸ் சாப்பிடுவான். நான் மறுபடியும் vlog-ஐ ஈவினிங்லேருந்து கன்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்து சாயந்தரம் 6 மணி ஆச்சு. ஜீவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் vlog-ல நான் வந்து ஜீவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டுன்னு சொன்னப்போ நிறைய பேர் ஜீவன் என்ன ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கான், என்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஜீவன் வந்து பன்சூவில் மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா மென்டல் மேக்ஸ் டீச் பண்ணுறாங்க. நம்ம மேக்ஸ் வந்து கேல்குலேஷனாக போட வேண்டியதில்லை, பென் பேப்பர்லாம் வச்சு கேல்குலேட் பண்ண வேண்டியதே இல்லை. இதுல வந்து வித்தின் 10 செகண்ட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி மென்டல் மேக்ஸ் மூலமா சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. கிளாஸ் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கு. ஜீவன் இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸ்கூல்ல அட்டன் பண்ண டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தான். இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல மெத்தட். ஆக்சுவலா இது கண்டுபிடிச்ச நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்ட பானுன்னு சொல்லிட்டு நிறைய சீக்ரெட்டான டெக்னிக்ஸ்லாம் வந்து இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. உங்க குழந்தைங்களும் இதுல ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸ் வந்து ஃப்ரீ. அது உங்க குழந்தைங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டீம் கூட வந்து நீங்க பேசி எந்த டேஸ்ல வந்து உங்களுக்கு வேணும், வீக்லி எவ்வளோ கிளாஸஸ், மந்த்லி எவ்வளோ கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு பேசலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் ஏஜ், அப்புறம் அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி பொறுத்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 5 to 14 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க இதில் வந்து தாராளமாக மேக்ஸ் கற்றுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஜீவனுக்கு வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனோட ஃபீட்பேக்கை நீங்களே இதில் கேட்பீங்க. It was really good and fun. That's nice. What did you like the most here?
like the fastest way to do calculation. Absolutely awesome. So now can you tell me that our brain is trained of which direction? Left to right. Exactly. And can you do now 3-digit into 1-digit from left to right mentally? Yes, it's easy. What do you think? How many seconds do you take now to do it? Only less than 10 seconds now. That's awesome. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்சு ஆன்லைன் கிளாஸுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அமேசான்லேருந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆகுது ஆக்சுவலாக. மேஜிக் ஹோல்டர்னு சொல்லிட்டு ரெவ்யூ நல்லா இருந்தது, அது பார்த்தா எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆணி அடிக்காமையே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு மிடில் வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் தான், அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதை வந்து அந்த ஹூக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேங் பண்ணுற மாதிரியான ஹூக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் 10 கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிச்சனில் மெயினாக யூஸ் பண்ணலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தாலும் இடம் பத்த மாட்டேங்குது. என்னன்னா இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், இந்த கரண்டி, அப்புறம் டீ வடிகட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கு. என்கிட்டயும் கரண்டி எல்லாம் இப்போ டிமார்ட் போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் மெயினாக அந்த கேக்லாம் செய்யும்போது மைதா கோதுமைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலிக்கிறதுக்கு அந்த பெரிய இது யூஸ் பண்ணிருந்தேன். அது வந்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை, முதல்ல கபோர்டில் ஸ்டோர் பண்ணிருந்தேன். பட்டு அதுக்கப்புறமா இப்படி வெளியே ஹேங் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ கிச்சனில் என்னோடய கவுண்டர் டாப்பு ஏற்கனவே கொஞ்சம் கன்சஸ்டடாக தெரியுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் போட்டப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, திங்ஸ் நிறையா இருக்குது, அப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைட் சைடில், ஸ்டவ்வோட ரைட் சைடில் எங்கேயுமே ஹேங் பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்கே ஹேங் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா சிங்க் பக்கத்தில், அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணிட்டேன். இதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக தோணுச்சு. ஸ்டவ் பக்கத்துலலாம் ஹேங் பண்ணோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு படும் ஆக்சுவலாக. அதனால நான் ஸ்டவ் பக்கத்தில் மேலெல்லாம் இடம் இருந்துச்சு, அது பார்க்குறக்கும் நல்லா இருக்காது அங்கெல்லாம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டியெல்லாம் மாட்டினோம். அதனால தெரியாத மாதிரி ஒரு மாதிரியாக ஒழிச்ச மாதிரி இந்த பக்கம் சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் மெயினாக ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு ஆணி அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ரெண்டட் ஹவுஸாக இருந்தாலும் என்ன, ஓன் ஹவுஸாக இருந்தாலும் ஆணி அடிக்கிறதுனாவே பெரிய பிரச்சனை தான். ஸோ இது ஈஸி வேலை. நம்ம வேண்டான்னா அந்த ஸ்டிக்கரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது வந்துடும். அதை ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான். நம்ம செவுத்துலேயும் ஒட்டலாம், டைல்ஸ் வால் டைல்ஸில் நல்லா ஸ்டிக் ஆகிக்குது, கபோர்டுக்கு உள் சைடில் கூட ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸு, தட்கா பேனு, இதெல்லாம் வந்து அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் வந்து வைக்கிற கஷ்டமாக இருந்தது. இப்படி ஹேங் பண்ணிட்டேன். இதுதான் கொஞ்சம் வந்து கிச்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஓகேவானு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரைட் சைடு ஹேங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக தெரியும். கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு பார்த்துட்ருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்கனைசர், இது நான் பர்ச்சேஸ் பண்ணி 2 வாரம் ஆச்சு, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து டோர் மேலே ஹேங் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு ஸ்டீல் ஆர்கனைசர். மாஸ்டர் பெட்ரூமோட டோரில் வந்து இதை ஹேங் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இப்போது ரீசண்டாக நிறைய ஹேண்ட்பேக்ஸ் சேர்ந்துருச்சு, மாற்றி மாற்றி காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வெளியே போகும்போது ஒன்று, ஷாப்பிங்க்கு ஒன்று, அப்புறமா அந்த யூஎஸ்லேருந்து வந்த கிஃப்ட் ஸ்லிங் பேக்கு, இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது மாஸ்டர் பெட்ரூமோட கதவு. ஸோ கதவு மேலே நம்ம அந்த ஹூக்கை மாட்டிட்டு கீழே வந்து இந்த ஹேங்கரை மாட்டிட வேண்டியதா, கதவு மூட முடியுது. ஸோ இந்த ரெவ்யூவும் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். கதவு மூடுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நார்மலாக மூடுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி காட்டின கிச்சன் ஆர்கனைசர், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த டோர் ஆர்கனைசர், இதுக்கும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து நம்ம மெயினாக ஹேண்ட்பேக்குன்னு கிடையாது. ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் மாட்ட முடியாது, ஆணி இருக்காது, இல்லை ஆணி அடித்து மாட்டுற மாதிரியான ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் கூட ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குர்த்திஸ் ஹேங் பண்ணுறதுக்கு, நீங்கள் வார்ட்ரோப்போட உள் சைடில் ஹேங் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சின்ன அப்டேட் இந்த வீடியோவில், நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட்டுட்ருக்கேன்.
இல்லைன்னா 2 முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் புக்கு வந்து இப்பதான் ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மைசூர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா காலேஜ் முடிச்சு வந்தேன்னா இது டைப் பண்ண உட்காந்துடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 பேஜஸ் நானே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த புக்கை வந்து என்னால் முடிக்க முடியுதுன்ற கட்டாயத்தில் பெருசாக என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் நான் யூடியூப்ல வீடியோஸ் போடுவேன்னு எனக்கே தெரியல. சரி அது மீன் யூடியூப் வந்து விட்டு போறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய பேர் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ்க்காகவும் ஃபினான்ஷியலாக நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க திருப்பி பேக் டு நீங்க வந்து எப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்றத பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களோட ஸ்கில்ஸை நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்துட்டு ரெஸ்யூம் கவரிங் லெட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ டிப்ஸ் மட்டும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்டர்வியூ டிப்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். மோர் தென் ஒரு 20 பேஜஸ் வந்து இன்டர்வியூ டிப்ஸ் மட்டுமே இதில் இருக்கு. ஸோ இன்னும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் ஒருத்தவங்க வந்து சேலரி நெகோசியேஷன்லாம் பற்றியும் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் நான் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சி கேட்டிங்களோ எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் கொண்டு வந்துட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் இதில் வந்து சேர்க்க நினைக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸாக நீங்கள் கேட்குறது வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது டைப் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனால் அது வந்து எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கு. மினிமம் ஒரு 1500 rupees பே பண்ணி என்ரோல் பண்ணுற மாதிரியான வெப்சைட்ஸ் தான் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் வந்து இந்த புக்கில் லிங்க் வந்து நான் கொடுக்கலாமா என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என்னை நம்பி அந்த லிங்க்ல நீங்கள் போயிட்டு அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. பட் அதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரி வருமா வரதான் எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ் கொடுக்கலாம். இது வரைக்குமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிச்சு எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கன்னு சொல்லி எனக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட். இப்பெல்லாம் யாரும் அனுப்புறது இல்லை. ஸோ அந்த ஐடியாஸை வந்து இந்த புக்கில் இன்க்ளூட் பண்ணலாம். அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்களா சுயமாக ஒன்று செஞ்சு தான் சம்பாதிக்க முடியும் வீட்டில இருந்தே ஒரு கைத்தொழில் சுயதொழில் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஐடியா கொடுக்கலாமான்னு இருக்கேன். இல்லை கண்டிப்பாக வெப்சைட் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் வெப்சைட் கொடுத்துருவேன். பட் அது ஜென்யூனா என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இன்னொன்று நான் இதில் கொண்டு வர நினைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், என்ன படித்தா என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனே நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவன் 10th வந்தனால என்ன கோர்ஸ் வந்து எடுத்தா, இப்போ சயின்ஸ் வந்து நம்ம எடுத்தோன்னா ஒன்லி டாக்டர் மட்டும் தான் தெரியுது. அது இல்லாமல் மற்ற என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அப்புறம் மெடிசின், இன்ஜினியரிங், இது தவிர வேற என்ன மாதிரி கோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சாதானே அவங்க குழந்தைங்களை வந்து எதுல படிக்க வைக்கலாம்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் இல்லாமல் நான் வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறது, இப்போ நீங்கள் ஒரு லெக்சரர் ஆகணும், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகணும், ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும், மோஸ்ட்லி டீச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய இது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்டு, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணி வேலை கிடைச்சா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கும், அந்த மாதிரி நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு இப்போ பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோர்ஸ், ஹவு டு பிகம் அ ஆப்டோமெட்ரிஸ்ட்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆப்டமாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து தெரியல, ஒரு கோர்ஸ் இருக்குன்றதே தெரியல, எங்கள் காலேஜில் இருக்குது. அது படித்தா இந்த கண் டெஸ்டிங், ஐ டெஸ்டிங், ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வேலை கிடைக்கும். லேடிஸ்க்கு வந்து அது ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷன். அது வந்து டைமிங்கும் லேடிஸ்க்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். சண்டே லீவு கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. பட் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் அது. ஸோ எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ இந்த புக்கை வந்து ஒர்த்தாக பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்னும் ஒரு 20 to 25 பேஜஸ் ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ப்ரூஃப் எடுத்திருக்கேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு புக் பற்றின அப்டேட். இன்னொரு அப்டேட் வந்து
கோயம்புத்தூர் புது வீடு ஹோம் டூர் ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு என்ன ஒரு 100 பேராவது கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க. வீடியோட கமெண்ட் செக்ஷன் ஷார்ட்ஸ்லேயும் வந்துக்கிட்டே இருக்கு. நான் லாஸ்ட்டாக கோயம்புத்தூர் வீட்டிலேருந்து பேசின அந்த வீடியோலேயே நான் கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், கான்ட்ராக்ட் விட்டுருந்தோம். ஒரு கம்பெனிக்கு வந்து ட்ரைனிங்காக நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி விட்டாச்சு. ஸோ 6 மந்த்ஸ் கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நான் கோயம்புத்தூர் போனால் நானே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. அப்புறம் எப்படி நான் வந்து ஹோம் டூர் போட முடியும்? அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க்கே கம்ப்ளீட் ஆகலை. அது வந்து ரொம்ப அது ஒரு என்ன சொல்கிறது, கார்பெண்டர் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் வந்து இன்கம்ப்ளீட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் நடுவில் கோயம்புத்தூர் போனப்போ அங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம். அது வந்து இந்த மாதிரி ஃபர்னிஷ்டு ஹோமாக வாடகைக்கு விடுறதுனால எல்லா ஃபர்னிச்சரும் எங்களால் வாங்கணும்னு எங்களுக்கு தோணலை. என்னன்னா நாங்கள் மறுபடியும் அங்கே குடி போகும்போது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாததாக இருக்கும். இங்கே இருக்கிற ஃபர்னிச்சரையும் அங்கே தூக்கிட்டு போகணும். ஸோ ஒரு சில ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டடு, ஒரு சிலது நாங்கள் உட் ஒர்க்லாம் நாங்களே பண்ணோம். அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அந்த வீடு இருக்கு. கண்டிப்பா கோயம்புத்தூர் ஹோம் டூர் நான் போட்டு தான் ஆகணும். என்னைக்கு போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்மனண்டா அங்க கோயம்புத்தூர் வீடு போயிட்டேன்னா கண்டிப்பா vlogs அங்கிருந்து வரப்போது நீங்க அந்த வீட பார்க்க தான் போறீங்க. ஸோ நான் ஒன்ஸ் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இல்ல ஷிஃப்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஹோம் டூர் வேணும் அப்படின்னா அது எப்போ காலி ஆகுதோ அப்பதான் என்னால போட முடியும். டிசம்பர் மந்த் காலி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி டிசம்பர் மந்த் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஓரளவுக்கு மறுபடியும் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த கோயம்புத்தூர் வீட்டோட ஹோம் டூரை வந்து நான் வேணும்னே மறைச்சு அப்படிலாம் வைக்கல. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் வீட்டோட ஹோம் டூர் வந்து நிறைய வியூஸ் போகிற ஒரு வீடியோவை நான் ஏன் போடாமல் இருக்க போகிறேன்? எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு வீடியோ அது. பர்பஸாக நான் எதுக்கு அது வந்து போடாமல் வச்சிருக்க போகிறேன்? என்ன போட முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால தான் போடலை. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் புக்கு பற்றி நான் கேட்ட இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் ஜென்யூனாக என்னன்னு எனக்கு தெரியாதனால அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து இந்த புக்கில் இன்க்ளூட் பண்ணுமான்னு சொல்லுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ் வந்து நான் கொடுக்க நினைக்கிறேன். அது ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்க. Jeevan, how was Banzu Max class? It was really good. So you're not calculating in the note. Everything is? I did it in mind. You're very fast now. Yeah. You like this class? Yeah. Okay. நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்சோ ஆன்லைன் ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.